நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். இந்த வேன்லேயே வந்து ட்ரிப்பாக போயிட்டுருப்பாங்க. ஒரு கப்புள்ஸாக நிறைய வேன் விளாக்ஸ்லாம் பார்த்துருப்போம். நம்ம ஊர்லேயும் சரி, அப்ராட்லேயும் சரி, நிறைய பேர் வந்து இந்த விஷயம் பண்ணுறாங்க. நிறைய ரோட் ட்ரிப்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. அதை பேஸ் பண்ணி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் கூட சரி ஒரு ரோட் ட்ரிப் போவாங்கன்னு சொல்லி பார்த்தா, இது வந்து ஒரு ஹாரர் மூவின்னு சொல்கிறாங்க. சரி ஒரு ரோட் ட்ரிப் போவோம்னு சொல்லிட்டு ஒரு கப்புள் வந்து கிளம்புறாங்க. கூட ஒருத்தன் தொத்திக்கிறான். யாருன்னு பார்த்தா, இவங்களோட ரொம்ப அட்டாச் ஆயிடுறாப்புல. இவங்கன்னு மட்டும் இல்லை, அந்த ஏரியாக்குள்ளே போனாலே இவர் எல்லாருக்கூடயும் அட்டாச் ஆகிடுவார். சரி பீஸ்ஃபுல்லாக ரோட் ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி போனவங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கெதி கலங்க வச்சுட்டாங்க. போட்டு பொலன்னு பொழகிறாங்க. இதுக்கு மேலே ஸ்பாய்லர்ஸ் இல்லை. இது கம்ப்ளீட்டாக ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூ. இப்போ ரீசெண்டாக ஹாரர் மூவிஸ்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்குது. என்னென்னா, ஆல்மோஸ்ட் எல்லா வீக்கும் ஒரு ஹாரர் மூவி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஆனால் என்னென்னா, வந்தது எல்லாமே பெஸ்ட் ஹாரர் மூவிஸ் அப்படின்னு கூட இல்லை. பட் ஆனால் தேட்டருக்கு போய் பார்த்தா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த பேசஞ்சர்ஸ் அப்படி ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜிங்காக இருக்கும்னு நினச்சி போய் பார்த்தா, மெயின் ரீசன் இந்த மூவியோட மார்க்கெட்டிங் செம்ம யூனிக். இவங்க ட்ரெய்லரை ஒட்டு மொத்தமாக உடனே ரிலீஸ் பண்ணலை. இவங்க ஸ்பெசிஃபிக்காக தேட்டர்ஸில் மட்டும்தான் ரிலீஸ் பண்ணாங்க, அதுவும் அப்ராட்ஸில். டேரெக்டாக தேட்டர் ரிலீஸ் தான் அந்த ட்ரெய்லர்ஸ்லாம் விட்டாங்க. முக்கியமாக ட்ரெய்லரில் இந்த ரோட் ட்ரிப் வைப்பு, மிஸ்டீரியஸ் அட்மாஸ்பியரு, வியர்டான பேரநார்மல் மூமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ட்ரெய்லரில் காமிக்கும் போது நல்ல க்யூரியாசிட்டி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து பில்ட் ஆச்சு. அதில் டேரக்டர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்போ தான் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து பில்ட் ஆச்சு. தலைவர் யாருன்னா, அட்டாப்சி ஆஃப் ஜாண்டோ இந்த படத்தோட டைரக்டர். இது ஒரு அண்டர்ரேட்டட் ஹாரர் ஜெம் தான் சொல்லணும். ஸ்கேரி ஸ்டோரிஸ் டெல் இன் த டார்க். இதுவும் டீசென்ட் கேட்வே ஹாரர் மூவி தான். சரி நேச்சுரலி இந்த படம்லாம் பண்ணியிருக்காரே அப்படின்னு சொல்லி இந்த படத்தை தேட்டரில் போய் பார்த்தா, பேசஞ்சர் படம் எப்படி ஆயிடுச்சுன்னா திரும்பவும் இந்த ஜென்ரிக் ஸ்டூடியோ ஹாரர் மூவி மாதிரி ஆயிடுச்சு. இந்த படத்தை பற்றி ஒரு என்ன சொல்கிறதுனா, இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா இது நல்ல படம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து சில டைம் அது வந்து கொஞ்சம் ஏற்றுக்க முடியல. என்னென்னா என்ன ஒரே ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் என்னென்னா, ஹாரர் மூவி அப்படின்னாலே வந்து ஏதோ ஒரு வீடு, பங்களா, பூட் பங்களா, பழைய பங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சுற்றிட்டு இருப்பாங்க. ஆனால் இதில் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவுட்டோர் எடுத்துக்கிட்டாங்க. இந்த அவுட்டோர் எடுத்தது தான் இந்த படத்தில் ஒரே ஒரு ப்ளஸ்ஸு. ஆனால் இந்த ரெகுலர் ஹாரர் ஃபேன்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு செக்லிஸ்ட் மாதிரி தான். சரி ஏதோ பார்க்கணுன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். முக்கியமான கேரக்டர்ஸ் இந்த படத்துலலாம் ரோட் ட்ரிப்பு போவாங்க, அங்கே ஒரு அமானுஷ்ய கேரக்டர்கிட்ட மாட்டிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும், அவ்வளோதான் போட்டு பழக வேண்டியது தான். அப்படி தான் முடியுது. ஸோ இதில் ஒரு பர்சன் மட்டும்தான் இந்த அமானுஷ்யத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். மற்றவங்களாம் வந்து அப்படியே விட்டாங்க. சரி போ என்னவோ, மற்றவங்க யாரும் பெருசாக அதை பற்றி இது பண்ண மாட்டாங்க. ஸோ மற்றவங்களுக்கும் ஏன் அந்த பாதிப்பு வரல, இவங்களுக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. என்னன்னா முக்கியமாக இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இன்டர்நெட்டில் வந்து தேடி பார்க்கும்போது தான் இதுக்கான விடையே கிடைக்கிது. அப்படி தான் இதில் ஒரு கேரக்டர் வச்சுருக்காங்க. அந்த கேரக்டரை வந்து தேடி கீடி பார்த்து இது வந்து இது என்னன்னு கண்டுபிடிச்சிடணும், இதுலேருந்து எப்படியா தப்பிக்கணும் அப்படின்றத வந்து சும்மா இன்டர்நெட்டில் தேடி அதுக்கான க்ளூஸ் எல்லாமே வந்து அந்த விஷயம்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ப்ளே படி ஒரு இடத்துலையும் போய் அந்த க்ளூவை வந்து ஒரு நாட்டம் வந்து ரிவீல் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற விஷயம் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லா கதையிலையும் வந்து ஒரு வயசான ஒரு பாட்டி, தாத்தா வந்து வார்னிங் கொடுப்பாங்க. அந்த மாதிரி இந்த படத்தில் ஒரு பாட்டி வந்து வார்னிங் கொடுக்குது. கடைசியில் என்ன பண்ணுறது, அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் தான் ஒரு கதையில் வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. என்னென்னா, ஐயா இந்த டெம்ப்ளேட் நம்ம ஆல்ரெடி ஒரு 100 படத்துக்கு மேலே பார்த்துட்டோமே அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும் படத்தில் சில பாசிட்டிவ் விஷயம்லாம் இருக்குது. கேமரா ஒர்க்ஸ்லாம் அந்த படத்தில் வந்து சூப்பராக இருக்குது. லாங் ஷாட்ஸு, ஸ்லோ பேன்ஸு, குறிப்பாக சொல்லணும்னா ஒரு பார்க்கிங் சீக்வன்ஸ் இருக்குது. கேரக்டர் ஜிம்முலேருந்து வெளியே பார்க்கிங்க்கு வந்து அந்த வேனில் ஏறணும். இதுதான் அந்த சீனு. அந்த சீனை வந்து நீங்கள் படத்தில் பார்க்கும் போது தெரியும். அது நல்லா வந்து அந்த இல்லூஷன் வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க. அந்த இல்லூஷன் ஷாட் வந்து சூப்பராக இருக்கும். அது வந்து அந்த அமானுஷ்யத்தோட மேனிப்புலேஷன் தான். அந்த மேனிப்புலேஷன் வந்து விஷுவலாக வந்து சூப்பராக வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் தான் வந்து இந்த படத்துலேயே ரொம்ப ஹைலைட்டான சீன் கூட சொல்லலாம். இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் ஸ்ட்ராங்கான ஸ்கிரிப்டாக இருந்திருந்தால் இந்த டேரக்டர் வந்து சூப்பராக வந்து இன்னும் நல்லா டெலிவரி பண்ணியிருப்பார் அப்படின்றது தான் தோணுது. ஏன்னா இந்த கதையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிரிப்ட் தான் ப்ராப்ளம், மற்றதெல்லாம் நல்லா இருக்குது. ஏன்னா எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் முடிக்கிற மாதிரி தான் வந்து இந்த படம் இருக்குது. ஆரம்பத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அதுக்கப்புறம் ஒரு கப்புள் வந்து அவங்க ஜேர்னிலேருந்து இந்த கதை வந்து கனெக்ட் ஆகுது, அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் முடியுது. இந்த அமானுஷ்ய சக்தி வந்து எங்கேருந்து வந்தது, எதனால் வந்தது, ஏன் வந்ததுன்றதை வந்து அந்த படத்தை சொல்லியிருக்க மாட்டாங்க. அதில் அந்த கேரக்டரே சொல்லியிருப்பாங்க, அது என்னானே தெரியாது, ஏதோ ஒன்று வருது அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு டெஃபினேஷனே கொடுத்துருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே ஜம்ப் ஸ்கேரில் தான் டிபெண்ட் ஆகிருக்கு. அதுவும் ரொம்ப சீப் லவுட் ஜம்ப் ஸ்கேர் தான்.
அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. திடீர்னு சைலண்ட்டாக காமிச்சு திடீர்னு லவுடாக ஒரு சவுண்டை போட்டு ஸ்பீக்கரே வந்து வெடிகிற அளவுக்கு ஒன்று பண்ணி ஆடியன்ஸை வந்து பயமுறுத்துறாங்கல்ல, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்குது. அது வந்து ஹாரர் ஷாக்கு அந்த இதில் அந்த எஃபெக்ட் கிடையாது. இது சவுண்ட் எஃபெக்ட். சவுண்டுனால பயமுறுத்துறது. அது வந்து அந்தளவுக்கு விஷுவலாகவும் அந்த ஹாரர் எஃபெக்ட் இருக்கணும், ஃபீல் இருக்கணும், சவுண்டுலேயும் இருக்கணும். இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து அது ஒரு நல்ல குவாலிட்டியாக இருக்குமே தவிர, வெறும் சவுண்டை மட்டுமே போட்டு பயமுறுத்தினோன்னா அது வந்து எல்லாருமே பண்ணலாம். ரீசெண்டாக வந்த இன்னோவேட்டிவ் ஹாரர் ஃபிலிம்ஸோட கம்பேர் பண்ணோன்னா பேசஞ்சர் ரொம்ப அவுட்டேட்டட் ஃபீல் தான் வருது. ஏன்னா டான் ஆஃப் தி டெட்டு, அன்டில் டான் இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் இருக்குது. ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இதில் இல்லை. ஹாரர் ஜானர் வந்து பயங்கரமாக எவால்வ் ஆகிடுச்சு. இப்போ இருக்க ஆடியன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டீப்பர் டென்ஷன், இந்த சைக்கலாஜிக்கல் ஃபியரு. ஆனால் இன்னும் இந்த ஓல்டு ஃபார்முலா வச்சுக்கிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தால் அது எப்படி வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து செட் ஆகும்? அந்த ஒரு அமானுஷ்ய சக்தி, அந்த அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடக்குதுல்ல, அது வந்து செட் ஆகவே இல்லை. அது வந்து கன்வின்சிங்காகவே இல்லை. ஸ்கெட்ச் நல்லா பண்ணியிருக்கலாம். ரிலேஷன்ஷிப் ட்ராமா கூட அந்த கப்புள்ஸு இந்த மாதிரி இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப் ட்ராமா கூட அந்தளவுக்கு ஒரு எமோஷ்னல் இம்பேக்டே கொடுக்கல. ஹீரோ வேனு அவனுக்கு வேனு தான். அவனுக்கு வந்து வெளியே கண்ட்ரியை விட்டு ஒரு வெளியே போய் ஒரு ரோட் ட்ரிப் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்றது தான் அவனோட ட்ரீம். கூட இருக்க அந்த பார்ட்னர் வந்து செட்டில் டவுன் ஆகணும் அப்படின்ற ஒரு எய்ம். என்டிட்டி எல்லாம் ரிலேஷன்ஷிப் மெட்டஃபாராக வந்து யூஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஐடியாலாம் பேப்பரில் எழுதும்போது இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். எக்ஸிக்யூஷன் அங்கே தான் வந்து தப்பு நடந்திருக்கு. ஆடியன்ஸை கம்ப்ளீட்டாக வந்து எமோஷ்னலாக கனெக்ட் பண்ணவே முடியல இந்த படத்தில். ரிலேஷன்ஷிப் பற்றியும் வந்து கேர் பண்ண தோணலை. என்டிட்டி அட்டாக் பண்ணும் போதும் டென்ஷன் தான் ஆகுது. ஆக்சுவலாக படத்தோட ஓப்பனிங் சீன் தான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பார்ட். ஏன்னா அதுக்கப்புறம் இன்னும் அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்னடா இது அப்படின்ற மாதிரி. அதுக்கு தான் இவங்க மார்க்கெட்டிங்க்கு மட்டும் வெறும் ஓப்பனிங் ஃபுட்டேஜ் மட்டும் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இப்போ தெரியுது. இதுக்கப்புறம் வந்து மெமரபுளாக வந்து காமிக்க பெருசாக எதுவுமே இல்லை. ஏன்னா படம் பார்த்தா ஒரு மைண்டில் நிற்கணும். அது எதுவுமே நிற்கலை. இப்போ நானே வந்து என்னடா இது அப்படி யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன நடந்தது, என்ன படத்தில் நான் பார்த்தோம் அப்படின்ற மாதிரியே யோசிக்க. ஸோ ஹாரர் ஃபிலிம் வந்து படத்தில் வந்து இன்னும் சூப்பராக அடுத்தடுத்த லெவலுக்கு சூப்பராக போவாங்கன்னு சொல்லி பார்த்தா இது இன்னும் பழைய டெம்ப்ளேட்லேயே தங்கி இருக்குதுன்ற போது தான் என்னடா இது அப்படின்னு யோசிக்க வைக்குது. ஃபைனலாக பார்த்தா இந்த பேசஞ்சர்ஸ் படம் வந்து ஒரு நார்மல் ஒரு கேஷுவல் ஆடியன்ஸ்க்கு வந்து இது வந்து செட் ஆகும். ஹாரர் ஜானர்லாம் வந்து புதுசாக பார்க்குறவங்க வந்து கிளீஷியா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் ஹாரர் படமே பார்க்கணும் அப்படின்ற ஒரு பொழப்பாகவே இருக்கிற ஃபேன்ஸ்க்கெலாம் வந்து இந்த படம்லாம் வந்து பெருசாக அந்தளவுக்கு வந்து தட்டி விட்டு போங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஆனஸ்ட்டாக சொல்லணும்னா தேட்டரில் பார்க்குற அளவுக்கு இந்த படம் அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு தான் சொல்லணும். சரி ஸ்ட்ரீம் பண்ணுங்கள், ஏதாவது ஓடிடியில் போடுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறது கூட என்னடா இது சொல்லணுமா அப்படின்னு சொல்லி மைண்ட் வரல. ஏன்னா அவ்வளோதான் இந்த படம். ஓகே மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்த்து பத்திரம். டாட்டா. Thank you.